என்னடி மூஞ்சில ஒரே சந்தோஷமா இருக்கு? என்னாச்சு? இல்லங்க, லட்சுமி இருக்கால, அவ வீடு வாங்கிட்டா. அதான் இன்னைக்கு பத்திரம் கொடுக்க வராங்க. அதனால தான் ஒரே சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, சோறு பொங்கிட்டியா? பசிக்குது, வேலைக்கு கிளம்புறேன். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? சொல்ற லட்சுமி வீடு வாங்கிட்டான்னு வாங்க, முன்ன நின்று எல்லாம் பண்றது நம்ம தான் பண்ணணும். சும்மா சோறு பண்ணிட்டே வேலைக்கு போறியான்னு கேக்குறீங்க. ஏட்டி, நான் வந்து என்ன டீ பண்ண போறேன்? என்ன ஏன்டி கூப்பிடுற? ஏங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் மட்டும் தான் இருப்பாரு, அப்புறம் முத்துக்குமார் இருப்பாரு. நீங்களும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நீங்களும் கரெக்டா பத்தத்தெல்லாம் பார்த்து வாங்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே இல்லாம அவர் இருக்கிற மாதிரி இருப்பாரா இல்லையா? என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ஓ அத சொல்றியா? அப்படி சொன்னீங்கன்னா வரப்போறேன். சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு வரேன். எதுக்கு இப்ப மூஞ்சி கோவப்பட்டுட்டு இருக்க? ஆமா, நான் சும்மா பேசினாலே உங்களுக்கு கோவமா தான் தெரியும். ஏதாவது ஒண்ணு பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. எப்பதான் என்ன ஒழுங்கா பேசிருக்கீங்க? திட்டுறது இதே வேலை தான் உங்களுக்கு. ஏட்டி, என்னட்டி எங்கெங்கேயோ வந்து எதையோ இழுக்கிற? ஆளைய மூஞ்சி பாரு போட்டி. ஆமாங்க, நான் பேசுறதா அது இது இழுத்து பேசுறதா இருக்கும். ஏன்னா உங்க குடும்பத்துல உங்க நல்லா தானே வளர்த்துருக்காங்க. அதனால தான் இப்படி பேசுறீங்க. பா சாமி, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலப்பா. நான் வாயை முடிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. ஐயே, என்னப்பா இது? என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க காலங்கத்தால நீங்க ரெண்டு பேரும்? வந்து கேளுட்டி. உங்க அப்பனுக்கு சும்மா இருக்க முடியாது. என்ன நோடல தூக்கம் வராது. சும்மா நை நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கண்ணு, நான் வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வரேன். இவகிட்ட இருந்தா நம்மளால பேச முடியாது, தலைவலி தான் எடுக்கும். யோ நில்லையா மனுஷா, பேச பேச போறத பாரு. ஏதாவது சண்டை வந்து நழுவி போயிடுவாரு. உட்காந்து பேசி சமாதானப்படுத்தலாம் இல்ல, அதுக்கப்புறம் வருவாரு ராணி ரோனின்ட்டு. என்னம்மா நீ காலங்கத்தால அப்பா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? ஏட்டி கிளம்பு, ஸ்கூலுக்கு கிளம்பு. நேரம் என்ன மணி 8 ஆக போகுது. இன்னும் அரை மணி நேரத்துக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். போட்டி கிளம்பி ஸ்கூல்ல. அக்கா எங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? அவ குளிக்க போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறமா குளிக்க முடியும். அப்பா மேல போது எங்க மேல காட்டு. சீ, இதுக்கு தான் ஒரு ரெண்டு பேரும் சண்டை கட்டல நான் வரதே இல்ல. அவ அதே மாதிரி கரெக்டா இருந்துக்கா. நான் தான் சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னு வந்து பார்த்தா என்னைய திட்டுற நீ. அப்படியே பெரிய மனுஷி வந்துருவா சண்டை திட்டு வைக்க. ஆளைய மூஞ்சியும் பாரு. ஏங்க நேற்று நைட்டு சொன்னால வீடு பார்த்து இது பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு. அதுக்கு வருவாங்கங்க இன்னைக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுக்க. தோட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். ஒரு 10-10:30 வந்துருவாங்க. ஓ அப்படியா? காசெல்லாம் ரெடி பண்ணிட்டியா லட்சுமி? இல்லைங்க, என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்கு. முத்துமார் கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு. நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு 4 லட்சம் இருக்கு லட்சுமி. அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? உங்ககிட்ட ஒரு 4, அவங்கிட்ட ஒரு 5, என்கிட்ட ஒரு 3, 6, 7, 8, 9, 10, 11, 12 லட்ச ரூபா ஆச்சுங்க. இன்னும் வேணுமே. ஆமா லட்சுமி, இன்னும் ஒரு 4 லட்சம் வேணுமே. என்ன பண்றது? மா அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் 4 லட்சம் லோன் எடுத்துட்டேன். இஎம்ஐ போட்டு வச்சிருக்கேன், கட்டிக்கிறேன் நானு. ஏன்டா சொல்லாம எடுத்த? அதுல எவ்வளவு காசு போடுவானுங்க? ஏன் முத்துக்குமார வெளியாவது வாங்கி இருந்திருக்கலாம்ல. எம்மா, இதுல என்னமா இருக்கு? லோன் எடுக்கிறது தானே. வீடு நம்ம கட்டிக்கலாம். நமக்கு தேவைக்கு எடுக்கிறது அப்படி கட்ட தானே போறோம். வீடு நான் எடுத்துட்டேன். இப்ப காசுலாம் ரெடியா இருக்கு. எல்லாமே அக்கௌண்ட்ல தான் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்லயே மாத்தி விட்டுறலாம் பத்திரத்தை வாங்கிட்டு. சரிடா, என்னமோ பண்ணு. காசு அப்ப ரெடியா இருக்கா? சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவதான் அவளை கூட்டிட்டு வரேன்னாரு. ராணிகா இன்னும் ஆளக்கான, அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. லட்சுமி, ராணிகா வாங்க வாங்க. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, உள்ள வந்து உட்காருங்க வாங்க. இல்ல லட்சுமி, இருக்கட்டும். என்ன வாங்கினே, வந்து உட்காருங்கண்ணே, வாங்கினே. சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணல லட்சுமி. எனக்கு ஃபோன் பண்ண அக்கா, நான் வந்துகிட்டே இருக்கேன் வந்துருங்கன்னு. அதான் இப்ப வந்தேன். இல்லக்கா, எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணல. உங்கள்கிட்ட சொல்றதுனால என்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரா என்னமோ. முத்துக்குமாரு மக்கா, நீ இன்னைக்கு வேலைக்கு போலியா மக்கா? இல்லத்தே, இந்த அம்மா தான் சொன்னா இந்த மாதிரி வீடு பாத்துருக்கேன் அப்படின்னு. சரி, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறமா போய்க்கலாம் விட்டுட்டேன். ஓ அப்படியா மக்கா, சரி சரி. ஏ லட்சுமி, பணம்லாம் ரெடி பண்ணிட்டியா? இல்ல பத்திரினா சொல்லு கேளு. நான் 1 லட்சம் ரெடி பண்ணி 2 லட்சமா ரெடி பண்ணி கொடுக்குறேன். எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க. நாங்க எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பார்த்தா ஒரு 12 லட்சம் நம்ம தான் வந்துச்சு. முத்துக்குமாரே இப்படி தெரிஞ்ச முன்னாடியே லோன் எடுத்து வச்சுக்கிட்டானா. அதனால பிரச்சனை இல்லைக்கா, எல்லாம் மட்டும் கொடுத்துட வேண்டியதுதான். ஓ அப்படியா லட்சுமி, சரி சரி லட்சுமி. இது பண்ணி இதை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகணுமா நீ? பாவம், தோட்டத்திலேயே தான் கடந்து வேலை செய்றீங்க நீ புருஷனும் பொண்டாட்டியும் மாடு மேய்ச்சிக்கிட்டு. எப்படி முத்துக்குமாரு, விளைச்சல்லாம் எப்படி இருக்கு? அது என்ன கேக்குறீங்க? விளைச்சல்லாம் ஓரளவு தான் இருக்கு. மழை பெஞ்சாதானே நமக்கு விளைச்சல் போட முடியும். இந்த மாசம் மழை வரணும், ஆனா மழையே வர மாட்டேன்டுதுனே. மழை வந்தா தான் நம்ம ஏதாவது ஊனி போறதுக்கு கரெக்டா இருக்கும். மழையும் வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குது. கிணத்துலயும் தண்ணி கம்மியா தான் இருக்கு. மாட்டுக்கே அது கரெக்டா போயிடுதுனே. அதுவும் கரெக்ட் தான். மாடுக்கு புல்லு இதெல்லாம் போறதுக்கு தண்ணி எல்லாம் வேணும்ல. அதுவே கரெக்டா தான் இருக்கும். மழை வரும் முத்துக்குமாரு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுன்னு. அப்புறமா பூமாரி அவளே மெல்ல மெல்ல பிடிச்சு அவளே வந்துருவா. அதுக்கப்புறம் உங்க அண்ணகாரன் இருக்கான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கடமை முடிஞ்சுது. என்ன இது பண்ணிக்குது? ரொம்ப வயசான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தான் இன்னும் குடும்பத்தை நின்று பாத்துக்கணும். என்ன பண்றது? குடும்பம் குட்டின்னு வந்துச்சுன்னா நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தி நடத்தணும். வாழ்க்கை அப்படிதான். நம்ம தான் எல்லா பிரச்சனையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். வீட்டுல இருக்க பொம்பளைங்க வீட்டு வேலையை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். எல்லா வேலையும் கஷ்டம் தான். என்ன பண்றது? அது வேணா கரெக்டுன்னு. லட்சுமி பாருங்க, வீட்டு வழியை பார்த்துட்டு பூ மாதிரி அமுச்சு விட்டுதா, இவனையும் அமுச்சு விட்டுட்டு மாடு மேய்ச்சி பால் கறந்து கொண்டு போய் ஊற்றிட்டு தோட்டத்துல வந்து வேலை பார்த்துட்டு அவளுக்கும் ஓய்வே கிடையாது. அவளும் பொழுதாப்பொழுதுக்கு வேலை தான் செஞ்சா. ஒரு மருமக வந்தானா இந்த வீட்டை பார்த்துக்கிட்டானா போதும், நாங்க காட்டுக்கு வெளில பார்த்துப்போம். அவளையெல்லாம் நாங்க காட்டுக்குலாம் வரவே சொல்ல மாட்டோம். வீட்டை பார்த்துட்டு இருக்க சொல்லுவோம். எங்களோட வேலை எங்களோடய போட்டும். அதுவும் சரிதான் முத்துப்பாண்டி, என்ன பண்றது? ஏடி இவ்வளவு நேரம் ரெடி பண்ண? எக்கா, அவரை கூட்டிட்டு வரணும். அவர் பேர் வந்திருக்காரு. நீங்க ஏன்ட பேசிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட பேச. வாங்கனே வந்து உட்காருங்க வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏங்க அவர் வந்திருக்காருங்க, எந்திரிங்க உட்காரட்டும். இரு லட்சுமி, எந்திரிக்கிறோம். என்ன நீங்க உட்காருங்கண்ணே, அவர் எந்திரிச்சா போதும். அவர் இருந்தா உட்காந்து பாரு. சரி லட்சுமி. என்ன போங்க, அந்த கட்டில உட்காருங்க. எங்க வீட்டுல சேர்ல இல்ல கட்டில் தான், அதுல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கம்மா, வரேன்.
அட என்ன இவரு வயிற்று சுரிஞ்சுக்கிட்டே கிடக்குறாரு. நல்லா சாப்பிடுவாரோ, ஜீரணம் ஆக்கிறதுக்காக வயிற்று சுரிஞ்சிட்டு இருக்காரோ? எட்டி இந்த வசதி உமாலாம் ஆளையே காணோம். ஆளு தானே இதை நான் கூப்பிட்டேன். எக்க அவளுக்கு பொறாம பிடிச்சி போய் அலைவாளுக்கு. நீங்க வாங்குங்க, அதுக்கப்புறம் பேசிப்போம். என்ன இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம்மா, இப்பதான் காபி பிஸ்கெட்டு சாப்பிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாங்கம்மா. ஓ அப்படிங்களாண்ணே, சரி சரிங்க. வீடு வந்து உங்க பேர்ல எழுதியாச்சுங்கம்மா. யார் பேர்ல இருக்குன்னா இந்த முத்துக்குமாருங்கிற பேர்லயும் பூமாரி அது கீழே போட்டிருக்கேன். 2 பேர்த்து பேர்ல எழுதியிருக்கோம். ஆமாங்கண்ணே, அவங்க 2 பேர்த்து பேர்ல தான் வேணும். முத்துக்குமார், அதுக்கப்புறம் தான செட்டில்மெண்ட்ல பூமாரி பேர் வேணும். அதான் அந்த மாதிரி கேட்ட மாதிரி தான் எழுதிருக்கீங்க. பத்திர வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கம்மா. நீங்க அமௌண்ட் கையில கொடுத்தீங்கன்னா பத்திரத்தை கொடுத்துடலாம். என்ன உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல நான் பணத்தை போட்டு விட்டுருவேன். ஐயோ அப்படியா தம்பி, அக்கௌண்ட் நம்பரா? அப்ப இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். நானும் போய் பணத்தை போய் அக்கௌண்ட்ல தான் போடணும். சரி தம்பி, இப்ப அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். உங்க நம்பரை எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுறேன். ஓ அப்படிங்களாண்ணே, நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. 967423. நோட் பண்ணிட்டேன் தம்பி. அமௌண்ட் போட்டு விட்டுருங்க. சரிங்கண்ணே, போட்டு விட்டுறேன். என்ன உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும்னு நினைச்சேன். நாங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த சோஃபா, அந்த லைட்டு, டைனிங் டேபிள்லாம் இருந்துச்சுல்ல, அதோட சேர்த்து கொடுப்பீங்களா இல்லை அதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களாண்ணே? அதெல்லாம் என்னோடதுங்கம்மா, எடுத்துட்டு காலியா தான் கொடுப்போம். ஓ அப்படியா, நான் கூட அதோட சேர்த்து தான் நினைச்சேன். ஓ அதெல்லாம் எடுத்துட்டு தான் தருவீங்களா? ஆமாம்மா, அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காலியா தான் நாங்க கொடுப்போம். அது நாங்க இங்க அடிக்கடி போயிட்டு வர்றதுனால அங்க ஒரு சோஃபா போட்டு வச்சிருந்தோம். சரி இங்க படுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே, அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சுட்டு வரோமே அப்படின்னு, அதனால அங்க போட்டு வச்சிருந்தோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல, எடுத்துட்டோம். நாங்க எல்லாமே எடுத்து பூட்டி சாவில கொண்டு வந்துட்டோம். ஏங்க இது எதுல கட்டினீங்க? கல்லுலயா, செங்கல்லையா, இல்லை கருங்கல்ல கட்டினீங்களா? செங்கல் தான்மா, எல்லாமே செங்கல். அப்புறம் சிமெண்ட், மணல் வந்து எம்சன் தான். இப்பெல்லாம் மணல் கிடைக்கிறது இல்லை, அதனால எம்சன் மணல் தான். எல்லாமே குவாலிட்டியா தான் கட்டியிருக்கு. உங்க வீட்டுக்கு சதுரடியான எல்லா பத்திரமும் இருக்குல்லங்கண்ணா? வேற எதுவும் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் இல்லைல்ல? ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. உங்களுக்கு சதுரடி கணக்கான எல்லா பத்திரமும் வந்துடும். எல்லாமே கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இனிமேல் அது உங்க வீடு, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஏதாவது வீடு வேணாலும் கேளுங்க. நிறைய பிளாட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஓ சரி சரிங்க, பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டேன், ஃபோன் பண்ணி வந்துருச்சான்னு கேட்டுக்கோங்க. அதெல்லாம் வந்துருச்சுப்பா, மெசேஜ் வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். இருங்க உங்களுக்கு பத்திரத்தை கொடுத்துட்றேன். அம்மா இந்தாங்கம்மா பத்திரம். ஏங்க முத்துக்குமார், ராணிக்கா எல்லாம் உள்ள வாங்க கிட்ட. லட்சுமி நீங்க 3 பேர் வாங்குங்க. லட்சுமி நீங்க 3 பேர் போட்ட உழைப்புல தான் அந்த வீட்டை வாங்குறீங்க. நாங்களாம் எதுக்கு? நாங்க நிக்கிற, நீங்க வாங்க. ரொம்ப நன்றிக்கா. ஏங்க முத்துக்குமார் கிட்ட வா. லட்சுமி பூ மாதிரி இருந்திருக்க சொல்லிக்கலாம்ல, அவ்வளவு ஆசையா பாப்பால. எதுக்கால ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்ட? இல்லக்க, அவ தான் இங்க எக்ஸாம் இருக்கு போறேன்ட்டா. சாயந்தரம் வந்து வீட்டை காமிக்கணும்னு சொன்னா. சாயந்தரம் எல்லாரும் போய் வீட்டை பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு டைம். சரி லட்சுமி பத்திரத்தை வாங்க, அவர் எவ்வளவு நேரம் வச்சுட்டு நிப்பாரு. முத்துக்குமாரே, முத்துப்பாண்டி என்ன போங்க, பக்கத்துல போய் வாங்க. சரி தே. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. வீடு நாங்கள் கிடைக்காதுன்னு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். பரவாயில்ல, நல்லபடியா பக்கத்துலேயே கிடைச்சிச்சு. வேற வீடு வேணாலும் வாங்கம்மா, ஃபிளாட்ல நிறைய இருக்கு, பார்க்கலாம். சரிங்கண்ணே கண்டிப்பா வரும். முத்துக்குமார் இந்தா இந்த பத்திரத்தை கொண்டு போய் உள்ள வை, பீரோல சாமி கிட்ட வச்சுட்டு உள்ள வை. சரிம்மா. நல்லபடியா வீடு வாங்கியாச்சுப்பா. அடுத்தது கல்யாணம் முடிச்சுட்டா முடிஞ்சு. அதுக்கப்புறம் பூமாரிக்கு படிக்க வைக்கணும், பூமாரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிறைய வேலை இருக்கு, நிறைய சம்பாதிக்கணும். என்ன எனக்கு ஒரு டவுட்னே, நீங்க ஏன் அடிக்கடி வயிற்று சொரிஞ்சிட்டு இருக்கீங்க? அட என்னம்மா இதெல்லாம் ஒரு டவுட்டா? அது சின்ன வயசுல இருந்து சொரிஞ்சு பழகிருச்சு. எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏன் அடிக்கடி வயிற்று சொரிகிறேன். எங்க அம்மா சொல்றாங்க, அவங்க மாசமா இருக்கும்போது அவங்க வயிற்று சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதனாலதான் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும்? சின்ன பொண்ணுக்கு தான் புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் வரும். சரி ராணி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு. சரி லட்சுமி, நானும் போய் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போங்க. அப்பா ராணி அக்கா, வீட்டு பத்திரம் முடிஞ்சது, வீட்டு வேலை. பூ வைக்கிறதுக்கு வேற ரெடி பண்ணும் எல்லாம். ஐயோ, அந்த வீடு வாங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே உடம்பு அழுத்து போச்சு. இன்னும் இந்த பூலாம் வச்சு கல்யாணம் பண்ணி வீடு பால் காய்ச்சி, அப்பப்பப்பா எவ்வளோ செலவு. கல்யாணம் செலவு ஆகத்தானே செய்ய லட்சுமி. சும்மா சொன்னாங்க பெரியவங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அப்படிதான் இருக்கும். எக்க சாயந்தரமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கக்க. சியானா, கனி, சத்யா, மோனி, பூமாரி எல்லாரும் வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க. நம்ம சாயந்தரமா கூட்டு போய் வீட்டை காமிச்சிட்டு வந்துருவோங்க. சரி லட்சுமி, நானே சொல்ல நினைச்சேன். சரி லட்சுமி, நானும் போறேன். இந்த பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு பாத்திரம் எல்லாம் அடுக்கல கிடக்கு, துணியை துவைக்கணும், வீடை கூட்டணும், எல்லா வேலையும் முடிச்சோம்னா அவளுக்கு வரத்துக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு காப்பி போட்டு கொடுத்தனா குடிப்பாளுங்க, குடிச்சிட்டு வர வேண்டியதுதான். சரிக்க சின்ன பொண்ணு வா போவோம். தாய்க்கிழவிக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கு. வீடு வாங்கிட்ட உடனே இனிமேல் தாய்க்கிழவி வீட்டில் தான் எல்லா இதுவுமே நடக்கும். ஏன்னா புல் தர, பூ எல்லாமே இருக்கு, ஜாலியா உட்காந்துருக்கலாம். வாங்க சின்ன பொண்ணு, அதெல்லாம் உங்க வீடு மாதிரி. எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் போங்க. சரிக்கா, நேரம் ஆயிட்டு நானும் போய் பார்க்குறேன். அந்த பிள்ளைங்களாம் வந்துச்சுன்னா நேரம் கரெக்டாக இருக்கும். ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ப்ளீஸ் ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமாக்கா, எல்லாரும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் வீடியோலாம் உங்களுக்கு வரும். என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். தேங்க்யூ.